ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஆர் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் நடிகைகளை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதுதான் முதல் தடவையாக ஒரு டிவி ஆங்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது ஆங்கர்னா நார்மலாக சீரியல்ல இருந்து வந்து இல்லைனா விஜய் டிவி இல்லைனா வந்து ஜி தமிழ் அந்த மாதிரி ஆங்கர் கிடையாது. இவங்க சமீனா அன்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎல் பிரசன்டர் ஹோஸ்ட். ஸோ இந்த ஜியோ இல்லைனா வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து அந்த கிரிக்கெட் ஷோ ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய சமீனா அன்வர். ஸோ இவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 தாண்டிடுச்சு. இருந்தாலும் அதே அழகோட இன்னுமே வந்து கவர்ச்சி மெருகேற்ற வகையில் தன்னுடைய அழகை வந்து காட்டிட்டு இருக்காரு. ஸோ பொதுவாகவே வந்து இது வரைக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஆண்கள் மட்டும்தான் அந்த ஐபிஎல் ஷோவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேர்ல்ட் கப் ஷோவாக இருக்கட்டும் தமிழில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆங்கரிங் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பாவனாவும் சரி ஒரு பக்கம் வந்து கவர்ச்சியில் வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஜியோவில் வந்து நம்ம சமீனா அன்வர். ஸோ இவங்க தான் வந்து ஐபிஎல்ல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐபிஎல்ல ஹோஸ்ட் பண்ணுறதுல வந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, ஸோ அந்த கவர்ச்சியை புகுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரிவியூ ஷோவும் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹோஸ்ட்டை பேசணும் அப்படின்றதுக்காகவே தன்னுடைய மொத்த ஆடைகளையும் கலந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே குட்டியான ஆடைகளை போட்டுட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினாரு நம்ம சமீனா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பர்சனல் இதுவும் வந்து ஏற்றணும், ஃபேமை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியாரு. ஸோ நம்ம டிவிலேயும் சரி பார்க்கக்கூடிய அந்த சமீனா வந்து கொஞ்சமாக தான் கவர்ச்சி காட்டுவாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் அவுத்து போட்டு வெறும் உள்ளாடையோடு நிற்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரியான ஒரு தன்னோட ஆண் நண்பரோடு போட்டக்கூடிய என்ஜாய்மெண்ட் எல்லாமே வந்து தன்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ பிக்சர்ஸாக வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம சமீனா அன்வரை வந்து நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அடிச்சும் இருப்பீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பிக்னி ஃபோட்டோஸ். ஸோ இது வரைக்கும் அவர் போடாத காட்டாத அழகை வந்து காட்டியிருக்காரு. முன்னழகு முக்கால்வாசியும் தொடை அழகு மொத்தமாகவும் காட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொப்புள் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நடிகைக்கு இருக்கக்கூடிய எல்லா கவர்ச்சியும் இருக்குது. ஃபேஸ் கட் தான் கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் மற்றபடி கவர்ச்சிக்கு அவருடைய உடையை வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்காரு. அதுவும் நீச்சல் குளத்தில் முங்கி எழுந்து தன்னுடைய என்னை பார் என்னுடைய முன்னழகை பார் அப்படின்னு சொல்லி அவர் காட்டக்கூடிய அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ எந்த ஷோ பண்ணாலுமே எந்த இடத்துக்கு போனாலுமே அதில் கொஞ்சம் கவர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நம்ம அன்வர், சமீனா அன்வர் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிக்னி ஷோ தான் பயங்கர டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சமீனா அன்வருடைய எந்த பகுதி, எந்த அழகு உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அழகு அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு சமீனா அன்வர் கிட்ட பிடிச்சது அவருடைய முன்னழகு, அவருடைய இடை அழகு. ஸோ அதுவும் குறிப்பாக வந்து தொப்புள் அழகு சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த பிக்னி வீடியோஸ் இதுதான். ஸோ பார்த்து தெரிக்க விடுங்க.